வணக்கம். நான் உங்கள் ஆர்.எம். இன்றைய முக்கிய உலக செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். கிழக்கு கொரிய தீபகற்பமானது பேரழிவு தரும் அணு ஆயுத மோதலை நோக்கி நகர்கிறதா எனும் கேள்வியை எழும்பச் செய்கிறது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து நடத்தும் பெரிய ராணுவ பயிற்சிக்கு முன்னதாக பதட்டங்கள் உச்சத்தை எட்டியிருக்கின்றன. வடகொரியா புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளதுடன் இப்பகுதியை அணு ஆயுத மோதலின் விளிம்பிற்கு கொண்டு செல்வதாக அமெரிக்காவை குற்றம் சாட்டியிருக்கிறது. வடகொரியா வரவிருக்கும் அமெரிக்கா மற்றும் தென்கொரிய கூட்டு ராணுவ பயிற்சிகளை ஒரு ஆபத்தான ஆத்திரமூட்டல் என்று கண்டித்திருக்கிறது. மாநிலத்தால் இயக்கப்படும் கொரிய மத்திய செய்தி நிறுவனமான KCNC-யை மேற்கோள் காட்டிய வடகொரியாவின் வெளியுறவு அமைச்சக பேச்சாளரின் கூற்றுப்படி அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பானது விரைவாக ஒரு அணு ஆயுத கூட்டமைப்பாக மாறி வருகிறது. புதிய அளவிலான அவுட்டரிங் அச்சுறுத்தலுக்கு புதிய அளவிலான தற்காப்புடன் பதிலளிப்போம் என்று வடகொரியா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் அப்பேச்சாளர் கூறுகையில், நடக்கவிருக்கும் பயிற்சிகள் கடந்த 5 ஆண்டுகளில் நடத்தப்பட்டவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை என்றும் நவீன போரின் புதிய யதார்த்தங்களின் அடிப்படையில் போர் புரியும் திறன்களை மேம்படுத்தும் நோக்கம் கொண்டவை என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது என்றார். வடகொரியாவும் தனது அணு ஆயுத தடுப்பு பயிற்சிகளை மேலும் பலப்படுத்துவதாக உறுதியளித்திருக்கிறது. அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான எல்லையை குறைக்கும் மற்றும் உலகளாவிய பாதுகாப்பை அணு ஆயுத போரின் விளிம்பிற்கு தள்ளக்கூடிய புதிய அணுசக்தி கொள்கையை அமெரிக்கா பின்பற்றுவதாக குற்றம் சாட்டியது. ஒரு தனிப்பட்ட நேரலையில் அரசு ஊடகமான KCNA தென்கொரியாவுடன் அமெரிக்காவின் அணு ஆயுத ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதையும் ஜப்பானுக்கான பாதுகாப்பு உறுதிமொழிகளை நீடிப்பதையும் குறிப்பிட்டது. மேலும் வாஷிங்டனின் வாதத்திற்குட்பட்ட மூலோபாயத்தின் கீழ் கொரிய தீபகற்பம் ஒரு முதன்மை இலக்காக மாறக்கூடும் என்று அது எச்சரிக்கை செய்தது. ஒல்ச்சி ஃப்ரேம் சீல்ட் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி ஆகஸ்ட் 17ஆம் திகதி தொடங்கி ஆகஸ்ட் 27ஆம் திகதி வரை இங்கு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. நவீன மோதல்கள் மற்றும் வடகொரியாவின் வளர்ந்து வரும் ராணுவ திறன்களில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பயிற்சிகளில் ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் பயிற்சி, GPS பிரச்சனைகள் மற்றும் சைபர் அச்சுறுத்தல்கள் ஆகியவை அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பயிற்சியில் 18,000 தென்கொரிய படைகளும் தென்கொரியாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள 28,500 பலம் வாய்ந்த அமெரிக்க ராணுவ பணியாளர்களுடன் இணைந்து பங்கேற்க இருக்கின்றனர். பியாங்யாங்கின் சமீபத்திய எச்சரிக்கைக்கு தென்கொரியாவும் பதில் அளித்திருக்கிறது. நடக்கவுள்ள பயிற்சிகளை வடகொரியாவின் முதல் அதிகாரப்பூர்வ பதில் இதுவாகும் என்று கூறிய ஐக்கிய அமைச்சகம், பியாங்யாங் வருடாந்திர பயிற்சிகளை வழக்கமாக ஆத்திரமூட்டும் வகையில் பார்க்கிறது என்று குறிப்பிட்டது. இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா கூட்டுப்படைகளின் கட்டளை தளத்தின் பேச்சாளர் கர்னல் ட்ரைன் ரொனால்ட் ஐரோப்பாவில் போர் நடந்ததில் வடகொரியா ஈடுபாடு கொண்டிருப்பது கொரிய தீபகற்பத்தில் நட்பு நாடுகளுக்கு முன்னிருக்கும் அச்சுறுத்தலை மாற்றியுள்ளது என்று கூறினார். அவர்கள் அங்கு கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை எடுத்துக்கொண்டு வடகொரியாவுக்கு கொண்டு வந்துள்ளனர். எங்களது பயிற்சி அந்த அச்சுறுத்தலை கணக்கில் எடுத்துக் கொள்கிறது என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். கொரிய தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள நீரில் வடகொரியா மற்றொரு பால்ஸ்டிக் ஏவுகணையை ஏவிய சில நாட்களுக்கு பிறகு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஏவுகணை சோதனை நடந்து வரும் 6 நாட்களுக்கு பிறகு கடந்த புதன்கிழமை இந்த ஏவுகணை ஏவப்பட்டது. இது வடகொரியாவின் ஆயுத நடவடிக்கையின் வேகத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. 2019ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடனான ராஜதந்திர நடவடிக்கைகள் தோல்வியடைந்ததிலிருந்து வடகொரியாவினுடைய தலைவர் கிம் ஜாங் அந்நாட்டின் அணு ஆயுத களஞ்சியத்தை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறார். உக்ரைனுக்கு எதிரான மாஸ்கோவில் போரை ஆதரிக்க துருப்புக்களையும் வெடிமருந்துகளையும் வழங்கி பொருளாதார மற்றும் ராணுவ உதவிக்கு ஈடாக ரஷ்யாவுடனான ராணுவ ஒத்துழைப்பையும் வடகொரியா விரிவுபடுத்தி வருகிறது. இது தென்கொரியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு முக்கிய கூட்டு ராணுவ பயிற்சிகளுக்கு சில நாட்களுக்கு முன்பு புதிய எச்சரிக்கையை ஏற்படுத்துகிறது. இந்த ஏவுகணை ஏவுதல் என்பது வரவிருக்கும் பயிற்சிகளுக்கு எதிரான பியாங்யாங்கின் எதிர்ப்பாக இருக்கலாம் என்று பரவலாக கருதப்படுகிறது. இவற்றை வடகொரியா வழக்கமாக படையெடுப்புக்கான ஒத்திகைகள் என்று பார்க்கிறது. தென்கொரியாவின் கூட்டுப்படைகளின் தலைமை தளமானது வடகொரியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள வான்ஷான் பகுதியில் ஆகஸ்ட் 12ஆம் திகதி புதன்கிழமை காலை 6 மணியளவில் இந்த ஏவுகணை ஏவப்பட்டதாக தெரிவித்தது. ஜப்பானிய அதிகாரிகளின் கூற்றுப்படி, ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கு வெளியே இருக்கிற நீரில் விழுவதற்கு முன்பு இது 700 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் அல்லது அண்ணளவாக 435 மைல்கள் பயணித்திருக்கிறது. ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சகமும் இந்த ஏவுகணை ஏவப்பட்டதை கண்டறிந்தது. ஆனால் ஏவுகணை ஜப்பானிய கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக கூற எந்த அறிகுறியும் இல்லை என்று கூறியது. பாதுகாப்பு அமைச்சகமும் வடகொரியாவின் அச்சுறுத்தும் செயலை கண்டித்தது. இன்று காலை அண்ணளவாக 5:59 மணிக்கு வடகொரிய அரசு குறைந்தது ஒரு பால்ஸ்டிக் ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவியது. அது அவர்களின் கிழக்கு கடற்கரையில் இருந்து புறப்பட்டது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவில் உள்ள எங்கள் பங்காளிகளுடன் நெருக்கமாக
ஒத்துழைப்புடன் அனைத்து விவரங்களையும் நாங்கள் தற்போது மிக தீவிரமாக பகுப்பாய்வு செய்து வருகிறோம். எங்களது தற்போதைய மதிப்பீடு என்னவென்றால், ஏவுகணை அனளவாக 90 கிலோமீட்டர் உச்ச உயரத்தை எட்டியது. மொத்த தூரம் சுமார் 690 கிலோமீட்டர்கள் பயணித்து இறுதியாக ஜப்பான் கடலில் தென்கொரியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கு வெளியே தரையிறங்கியது. மேலும் இந்த ஏவுகணை ஏவுதல் தொடர்புடைய ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானங்களின் தெளிவான மீறலாகும் மற்றும் தென்கொரிய குடிமக்கள் அனைவரின் பாதுகாப்பு தொடர்பான ஒரு தீவிரமான விஷயத்தை குறிக்கிறது. இந்த ஏவுகணை ஏவுதல் தொடர்பாக தென்கொரியா பெய்ஜிங்கில் உள்ள தூதரக சேனல்கள் மூலம் மிக கடுமையான எதிர்ப்பை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறது மற்றும் வடகொரியாவை கடுமையாகவும் கண்டித்திருக்கிறது என்றார். அமெரிக்கா, தென்கொரியா மற்றும் ஏனைய கூட்டாளிகளுடன் பாதுகாப்பு அமைச்சகம் தொடர்ந்து நெருக்கமாக இணைந்து செயற்படும். மேலும் தென்கொரிய குடிமக்களின் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க நாங்கள் பாடுபடுவோம். மேலும் தகவல் சேகரிப்பு, புலனாய்வு மற்றும் பகுப்பாய்வு கண்காணிப்புக்கு எங்கள் முழு முயற்சிகளையும் அர்ப்பணிப்போம். வடகொரியாவின் சாத்தியமான தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் திறனை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தங்களது வருடாந்திர பெரிய அளவிலான இராணுவ பயிற்சிகள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொடங்கும் என்று தென்கொரியாவும் அமெரிக்காவும் 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்தன. அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து எந்த ஒரு ஆத்திரமூட்டலையும் எதிர்கொள்ள நாங்கள் தயார் நிலைதான் இருப்பதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. தென்கொரியாவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இந்த ஏவுகணை ஏவுதலை ஆத்திரமூட்டும் செயல் என்று கண்டித்ததுடன் பியாங்யாங் தனது பால்ஸ்டிக் ஏவுகணை நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது. இத்தகைய ஏவுகணை ஏவுதல்கள் பல ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளன. உயர்மட்ட ராஜதந்திரம் தோல்வியடைந்ததில் இருந்து வடகொரியா தனது ஏவுகணை மற்றும் ஆயுத நிகழ்ச்சிகளை விரிவுபடுத்தி வருகின்றது. கிங்யாம் மற்றும் அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையே 2019 ராஜதந்திரம் சரிவடைந்தது. சர்வதேச தடைகளில் இருந்து சாத்தியமான நிவாரணம் உட்பட வாஷிங்டனிடமிருந்து சலுகைகளை பெற கிம் வளர்ந்து வரும் ஆயுத களஞ்சியத்தை நெம்புகோலாக பயன்படுத்தக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். பயிற்சிகள் தற்காப்புக்கானவை என்று அமெரிக்காவும் தென்கொரியாவும் வலியுறுத்துகின்றன. கடந்த ஆண்டு பயிற்சிகள் தொடங்கிய பிறகு கிம் நட்பு நாடுகள் போரை தூண்டும் விருப்பத்தை காட்டுவதாக குற்றம் சாட்டினார் மற்றும் செயலூக்கமான மற்றும் மிகப்பெரிய எதிர் நடவடிக்கைகளுக்கும் உறுதியளித்தார். தென்கொரியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி கண்டறியப்பட்ட குறுகிய தூர பால்ஸ்டிக் ஏவுகணை ஏவுதலை தொடர்ந்து சமீபத்திய சோதனை வந்திருக்கிறது. இது ஜூன் மாத இறுதியில் இருந்து வடகொரியாவின் முதல் அறிக்கையிடப்பட்ட பால்ஸ்டிக் ஆயுத நடவடிக்கையை குறிக்கிறது. இதற்கிடையில் கிம் வடகொரியாவின் சர்வதேச கூட்டாண்மையை வலியுறுத்தியிருக்கின்றார். ரஷ்யாவுடனான இராணுவ ஒத்துழைப்பை ஆழப்படுத்தி இருக்கின்றார் மற்றும் உக்ரைனில் அதன் போருக்கு துருப்புக்கள் மற்றும் வெடிமருந்துகளுடன் ஆதரவளித்திருக்கிறார். 7 ஆண்டுகளில் முதல் முறையாக ஜூன் மாதம் வடகொரிய தலைநகருக்கு வருகை தந்த அதிபர் ஜி ஜின்பிங்குடன் சீனாவுடன் உறவுகளை வலுப்படுத்த பியாங்யாங் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செய்திகளை பார்க்குறீங்கன்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது போன்ற மிக முக்கியமான செய்திகளை தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கும். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்க. அது மட்டும் இல்லாமல் காணொலியை லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலருக்கும் சென்று சேர்வதற்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்தும் உலக விவர சேனலுக்கு ஆதரவளித்து வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நாளை மாலை இதே நேரம் மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் RM ராம். வணக்கம்.